Good morning, guys. This is day 2 of Kanyakumari. ஸோ காலையிலேயே 7 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சேன். ஆனால் நான் அலாரம் வச்சது 5:30. சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அலாரம் வச்சேன், ஏஞ்சிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். என்னால் போக முடியல. ஏன்னா நீ தான் நம்ம சன்ரைஸ் பார்த்தோம்ல, எதுக்கு நம்ம திரும்பி சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான். நல்ல தூக்கம் வந்தது வேறு. நேற்று ஃபுல்லாக மாதிரி ட்ராவல்லையே இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. பட் டுடே பிளான் இஸ் நம்ம எப்படியாவது இன்றைக்கி சன்செட்டை பார்த்துடணும். ஏன்னா நேற்றே நம்மளை ஏமாத்திடுச்சு. ஸோ டுடே கோல் இஸ் சன்செட்டை பார்க்குறோம். அப்படியே பல்ல வலிக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு வெளியே போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே சரி போயிட்டு கொஞ்சம் சன்ரைஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு சுமார் ஒரு 8 மணிக்கா போய் சன்ரைஸை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, கண்ணாடி போடலாம், எனக்கு கண்ணு தெரியாது. சரி பரவாயில்ல, வந்த வரைக்கும் வந்தோம், சூரியனை பார்த்துட்டோம். ஆனால் எங்கள் அம்மா நான் கழுவி ஊற்றுனாங்க. ஏண்டி சன்ரைஸ்னால் காலைல 5 மணிக்கு பார்ப்பாங்க, நீ என்னடி 8 மணிக்கு பார்க்குறேன்ட்டு. பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் சன்ரைஸ் தானே காலையில் பார்க்குறது. அதனால சன்ரைஸை பார்த்துட்டு பொறுமையாக அப்படி லூஸு மாதிரி இன்னும் பேசிக்கிட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். அப்படியே ஒரு குளியலை போட்டு ஒரு கெட் ரெடி பார்த்துருவோம். ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். அந்த டிஷர்ட்டை வந்து நான் ஆக்ராவில் இந்திரா காந்தி ஹவுஸில் போனப்போ எங்கள் அங்கிள் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை தான் நான் அடிக்கடி போட்டு சுற்றிட்டு இருக்கேன். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் அந்த டிஷர்ட்டை போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். முதலில் மாய்ஸ்சரைசரை போட்டுக்கொள்ள வேண்டும். ஆக்சுவலி எனக்கு எந்த மாய்ஸ்சரைசரும் செட் ஆகாது. எனக்கு இந்த மினிமலிஸ்ட் கொஞ்சம் செட் ஆனதுனால இப்போ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மூஞ்சி ஃபுல்லாக பரவரன்ட்டு மாய்ஸ்சரைசரை அப்பி கொண்டு விட்டு அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எதையோ மறந்துட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்ததுங்க, என்கிட்ட மைக் இருக்குன்ட்டு. கடவுளே, அதுக்கப்புறம் மைக்கை அடிச்சு பிடிச்சி தேடி எங்கே சொருவலான்னு யோசிச்சு பார்த்தேன். மேலே சொருவணுன்னா அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீவ்ஸில் சொருவி விட்டேன். இப்பொழுது சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு டாக்டர் கொடுத்தாருங்க. ஆமாம், நடுவில் கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் நிறைய வெயிட் கெயின் ஆகி தூக்கம் இல்லாமல் இது இல்லாமல் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் எழுதி கொடுத்தாருங்க இந்த சன்ஸ்க்ரீன். பிறகு பாடி சன்ஸ்க்ரீன், இதுவும் எனக்கு அவர் தான் கொடுத்தாரு. இது போட்டதில் எனக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. என் டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணுது. எங்கே போனாலும் குளிச்சுட்டு வந்த உடனே வெளியே போகிறேனோ இல்லையோ கண்டிப்பாக அதை 2த்தையும் அப்ளை பண்ணிடுவேன். சாரி, நாட் 2, 3 SPF லிப் பாம். இதுவும் எனக்கு டாக்டர் தான் கொடுத்தாரு. அடுத்த கட்டதாக முடி. லெட்ஸ் செட் அவர் ஹேர். பி பிளண்டோட ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே. இது கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது அந்த ஹீட்லேருந்து. நான் யூஸ் பண்ணுறது அகாரோட ப்ளோ ட்ரையர் ப்ரஷ். இது கொஞ்சம் வால்யூம் கொடுக்குது ஹேருக்கு நல்லாவே. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் முடி ஸ்டைலிஷ் பண்ணுது. ஆல்ரெடி என் முடி லைட்டாக வேவியாக தான் இருக்கும், தான் இஷ்டத்துக்குன்னு இருக்கும் என் முடி. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் என் முடி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மொத்தமாக என் ப்ளோ ட்ரை பண்ணால் என் ஹேர் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வில் கோ டு ஐலைனர். இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை எதுன்னா இந்த ஐலைனர் போடுறது தாங்க. ஒரு கண்ணு நல்லா வரும், இன்னொரு கண்ணு கேவலமாக வரும். ஆக்சுவலி ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது தாங்க, இது மட்டும்தாங்க நம்ம பேச்சு கேட்கவே கேட்காதுங்க. 2 கண்ணில் ஐலைனர் போட்டதுக்கப்புறம் இப்படி தாங்க என் கண்ணு இருக்கும். கரெக்டாக இருக்கான்னு ரீசெக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக். இது கொரியன் பிராண்ட் ரான் அண்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிப் க்ளாஸ் மாதிரி. பட் இது 2 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்மெண்ட் கிடைக்கும். இதை நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னர் லிப்ஸில் இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி அப்பர் இன்னர் லிப்ஸ்லையும் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷைன் அண்ட் பிக்மெண்ட் கொடுக்கும். முடிச்சுட்டு ஒரு சின்ன மிரர் செக் பார்த்துடலாம். ஓகே, டன் அண்ட் டஸ். இதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த ஒரு 6 மணி நேரத்துக்கு ரோடு தான் வீடு. வாங்க தெருவா போய் பொறுக்கலாம். இப்போ நான் போகிற இடம் சர்ச்.
அங்கே இருக்க ஒரு ஃபேமஸ் சர்ச். மறுபடியும் அந்த ஷார்ட்கட்லேயே போயிட்டு இன்னொரு வாட்டி கடலை பார்த்துக்கிட்டே, கடல் கிட்ட தான் அங்கே அந்த சர்ச் இருக்குது. ரூட்டு தெரியாதுன்றதுனால லோக்கல்ல அப்படியே ஹெல்ப் கேட்டு போனேன். பார்த்தா அந்த சர்ச்சோட கோபுரம் தெரிஞ்சது. போகிற வழியிலேயே கடலை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது அது செம்மையாக இருந்தது கைஸ். வியூவு, போட்டு, அந்த கடல், கடல் அலைகள் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த வீடு எல்லாமே வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் டோரில் இருந்தது. அது எதுக்குன்னு தெரில, நானும் கேட்டுக்கல. போகும்போது இந்த அக்கா என்ன பண்ணாங்க, ஏன் எங்களெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டதுனால திரும்பி வீடியோ எடுத்தேன். ஷி வாஸ் ரியலி ஸோ க்யூட். ஆனால் வீடியோ எடுக்கும்போது வெக்கப்பட்டு மூஞ்ச மறைச்சிக்கிட்டாங்க. அப்படியே நம்ம இந்த சந்துக்குள்ளே போனோம்னா கரெக்டாக ரைட் சைடில் சர்ச் நல்லா இருந்தது. அண்டு உள்ளே வந்து கேமராஸ் ஆர் நாட் அலவுடுன்றதுனால உள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வெளியே மட்டும் அந்த ஆர்கிடெக்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த சன்னுக்கும் அந்த மேலே பாயிண்ட்டுக்கும் அந்த ரேஸ் மாதிரியே இருந்தது. வெளியே இருந்து மட்டும்தான் வீடியோ எடுத்தேன், உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கலை. அப்படியே நான் உள்ள ஸ்டெப்பிங் இருக்கும்போதே நோ வீடியோஸ் அலவுடுன்ட்டாங்க. சரி அப்படியே கொஞ்சம் வெளியே மட்டும் 4-5 வீடியோஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸையும் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். எப்படி போனோமோ அதே வழியை தான் ரிட்டன் வந்தோம். ரிட்டன் வரும்போது திரும்பியும் அந்த அக்காவையும் பசங்களையும் கிராஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். லைக் நின்று பேசி வீடியோ எடுத்துட்டு தான் வந்தேன். நான் வரும்போது அந்த அக்கா திருப்பி வராங்கடா அப்படின்னாங்க. அந்த அக்கா மறுபடியும் வைக்கப்பட்டு மூஞ்ச மறைச்சிக்கிட்டாங்க. அண்ட் தேவர் லைக், அக்கா யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அக்கா அப்படின்னாங்க. ஆமாம்ப்பா. இந்த வீடியோ போடுவீங்களா? ஆமாம் போடுவேன்ப்பா அப்படின்னாங்க. தேவர் லைக் ஷோயிங்ஸ், கையை வச்சு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் முன்னாடி போயிட்டு திருப்பியும் வந்து பேரெல்லாம் கேட்டு நான் கண்டிப்பாக இந்த வீடியோ யூடியூப்பில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். லைக் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வர ரெக்கக்னைசேஷன் விட வெளி தேர்ட் பர்சன்ஸ் ஆல் லைக் எப்படி இவ்வளோ தைரியமாக பண்ணுறீங்க, எப்படி இவ்வளோ தனியாக சோலோ ட்ராவல் பண்ணுறீங்க, வீட்டில் எப்படி அலோவ் பண்ணுறாங்க, எப்படி வரீங்க, பயமா இல்லையா, தனியாக போகணுன்னு உங்களுக்கு அந்த கவலை இல்லையா அப்படிலாம் கேட்டாங்க. வாஸ் லைக், இருக்கிறது ஒரு வாழ்க்கை, எதுக்கு நம்ம வந்து யோசிக்கணும், எதுக்கு வெயிட் பண்ணணும், எதுக்காக நம்ம வந்து ஒய் நாட், ஏன் நம்ம போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான். எங்கள் அம்மாவும் சரி ஓகே, எஸ் அஃப்கோர்ஸ் ஷீ செட் நோ ஃபர்ஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னேன், இப்போ பண்ணாமல் நான் எப்போ பண்ண போகிறேன், எப்போ பண்ணாலும் பண்ணுறது தானே, எப்போ போனாலும் தனியாக போகிறது தானே, ஏன் நான் இப்போ போகக்கூடாது. சிச்சுவேஷன்ஸ் மாறதான் மாறும், அது தப்பாக கூட போகலாம், பட் அந்த ஹேண்டில் பண்ணுற தைரியம் நம்மளுக்கு வேணும்ல. ஸோ மறுபடியும் ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டேன். செம்ம வெயிலான்றதுனால எனக்கு 12 o'clock தான் செக் அவுட். ஸோ ஒரு 2 hours சரி ஏசி போட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி பாய் பாய், கன்னியாகுமரி கிடையாது, ஹோட்டலுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு, ஸோ இந்த மிரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு பேகை வந்து ரிசப்ஷன்லேயே போட்டுட்டு மறுபடியும் அந்த 12 மணி உச்சி வெயிலில் வெளியே வந்து திருப்பி ஏன் சும்மா இருப்பானேன்னு சுற்றி பார்க்க போனேன். இது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை பார்க்கறதுக்காக நிற்கிற லைன். தேங்க் காட் நான் நேற்று ஈவினிங்கே போயிட்டு வந்துட்டேன். வெயில் அதிகமாக இருந்ததுனால ஒரு வாட்டர்மெலன் ஜூஸை போட்டு மறுபடியும் என் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணால் மறுபடியும் சரி பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போய் பார்த்தேன். சரி ஏன் நம்ம கடலையே போய் உட்காந்து பார்க்கக்கூடாது, ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு பேசிக்கிட்டே போனேன். இந்த கோயில் வந்து அந்த பகவதி அம்மன் கோயில். அவங்க இந்த மூக்குத்தி தாங்க, சத்தியமாக சொல்கிறேன்னா மறைக்கவே முடியாது. லைக் ஃபயர், அந்த நெருப்பு ஜோதி எரியுது பாருங்களா, அதுதான் அந்த அவங்களோட மூக்குத்தி. அதை பார்த்து அப்படியே வந்து ஒரு மெஸ்பரைசேஷன்லேயே இருந்தேன். அது என்னால் இப்போ வரைக்கும் கூட மறக்க முடியல. இங்கேருந்து அழகாக கடலையே கடல் கிட்ட எல்லாமே நியர்பை தான். ஸோ மறுபடியும் கடைக்கு போயிட்டு, நேற்று நம்ம கடைக்கு போனோம்ல, அதே அந்த அண்ணா கடைக்கு போய் இன்னொரு ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கிட்டு, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு, எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் ஏதாவது வாங்கி ஆகணும்ல, போயிருக்கோம்ல,
அதனால எங்க மாமா பையனுக்கும் பாப்பாக்கும் மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு பக்கத்துலேயே அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. போய் உக்காந்துட்டு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் வேலை இருந்ததுனால ஒரு 2 ஹவர்ஸ் நான் அங்கேயே தான் உக்காந்துட்டு இருந்தேன். அப்படியே இந்த கடலை பார்த்துக்கிட்டு அப்படியே எடிட்டிங் பண்ணிக்கிட்டு அந்த மக்கள்ல பார்த்துக்கிட்டு ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா கப்புள்ஸா நல்லா ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த குட்டீஸ் கூட கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒருத்தவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் கடலை போட்டுக்கிட்டு வயிற்றுல கொஞ்சம் கடபுடான்னு சவுண்ட் வந்ததுனால ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் தேடினேன். சரி நம்மளுக்கு சோறு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது. ஏன்னா அங்கே ரொம்ப காஸ்ட்லி எல்லா ஃபுட்டுமே சரி. அதனால் ஒரு சின்ன கடையாக ஸ்பாட் பண்ணி அங்கே போய் ஒரு மீல்ஸை சொன்னேன். ஆக்சுவலி த ரைஸ் அண்ட் த போர்ஷன்ஸ் வர் வெரி குட் ஃபார் ஒன் பர்சன். சாம்பார், பொரியல், கூட்டு, ஊறுகாய், அப்பளம் கொடுத்தாங்க. நல்லா வெளுத்து கட்டிட்டு ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிட்டு. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா இந்த 5 நாள் நம்ம நல்லா ஒரு டயட்டில் இருப்போம், நிறைய சாப்பிடக்கூடாது. ஆனால் பட் மை ஃபேத் ஹேவ் அனதர் பிளான்ஸ். ட்ராவல் பண்ண வயிறு நல்லா கரன்னு சவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சு. சரி நல்லா சாப்பிட்டாதான் பேகு தூக்க முடியுமே அப்படின்ற ஒரு காரணத்தினால நல்லா சாப்பிட்டு டைமை பார்த்தா சன்செட் ஆகிற டைமு எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டத்தை. போகிற வழி ஃபுல்லாக இவன் வேற கீழே கொஞ்சமாக மறையிறான். எனக்கு வேற டே குறைஞ்சிராதரா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஓடுறேன். போகிற வழி ஃபுல்லாக வந்து ப்ரே பண்ணுறேன், ப்ளீஸ் 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 கீழே இதாகிடக்கூடாது, கீழே போயிடக்கூடாது, சன்செட் ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அந்த சன் பாருங்களேன் ஒரு மாதிரி சன் கிஸ்ட். அதுதாங்க ஃபுல்லாக சன் கிஸ்ட்டு. அப்புறம் வீட்டில் வந்து பட்டா சன் பர்ன்டு. ஆமாம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த சன்னை என்ஜாய் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து சன் பர்ன் கிடைக்கும். பட் அதெல்லாம் பார்த்தா என்ஜாய் பண்ண முடியுமா? அதெல்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக தான் பார்ப்பேன். இருந்தாலும் சரி என்ஜாய் பண்ணுறோன்னு வந்ததுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் அன்றைக்கி சரி கூட்டம். ஏன்னா அன்னிலேருந்து லீவ் வேறு. ஸோ பரபரன்னு நான் நேற்று போன ஸ்பாட்டுக்கே போய் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டேன். என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த சன்செட் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பிளிஸ்ஃபுல்லான மூமெண்ட். ஐ வாஸ் லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அந்த ஹாப்பினஸோடவே திரும்பி ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு கொஞ்சம் அங்கேயும் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா லேட் நைட்டாக ஏறணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 9 o'clock பேக் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு மன வெறி என்னன்னா, நம்ம ஏன் ஆட்டோவில் போனோம், ஏன் நம்மளால் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் கூட நடக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என் பேக் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோ வரும் தூக்கிட்டு போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு அங்கேருந்து நான் வந்து இது வரைக்கும் நாகர்கோயில் பஸ் ஏறினேன். இந்த கியூட்டி பையன் என்ன பண்ணுச்சுன்னா என்ன கூப்பிட்டுருக்கு, அதை நான் கவனிக்கல. அவங்க பாட்டி என்ன சொன்னாங்கன்னா உங்களை கூப்பிடுறா பாருங்கன்ட்டு. ஐ தாட் ஷி வாஸ் லைக் 1 year old. பட் அவளுக்கு இப்போதான் 6 months ஆகுது. ஷி வாஸ் லைக் அழலை, கத்தலை, அடம் பிடிக்கல, எதுவுமே பண்ணல. ஷி கேம் டு மீ அண்ட் sat quietly and was like நான் பேசுகிறத என் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்புறம் தான் சொன்னாங்க அவங்க அத்தையும் உங்கள் ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குண்டு. ஸோ ஷி டிடன்ட் காட் ஸ்கேர்ட் ஆஃப் மீ. அழகாக என் மடியில் வந்து உட்காந்துட்டு நானும் பேசுகிறேன். என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா, என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்குற. ஷி வாஸ் லைக் என் வாயே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமேட்டு வந்து பாப்பாவை கொடுத்துட்டு
நாகர்கோயிலேருந்து நம்ம இப்போ போகிறது திருநெல்வேலி. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் இறங்கினோடனே ரொம்ப காலியாக இருந்தது. ஐ காட் லிட்டில் ஸ்கேட் பிகாஸ் நான் அவ்வளோ ஃபீமேல்ஸ் அங்கே பார்க்கவே இல்லை. பட் ஃபேமிலியாக அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. பட் ஐ வாஸ் லைக் லிட்டில் நர்வஸ். ஏன்னா நான் ஒருத்தி மட்டும் தான் பேக்கு தூக்கிட்டு தனியாக நின்றுட்டு இருக்கேன். அப்புறம் திருச்செந்தூர் பஸ் வந்துச்சுன்னு ஏறிட்டேன். வாஸ் லைக் ஓஜி பஸ், லிட்ரலி ஓஜி பஸ் இது. நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் தூங்க முடியல. வித்தின் 2 to 3 ஹவர்ஸ்லேயே நம்ம போய் திருச்செந்தூர் ரீச் ஆகிடுவோம். ஸோ டுடே இஸ் மை பர்த்டே அது மாதிரி திருச்செந்தூரில் இருக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மை திருச்செந்தூர் vlog. Until then, bye guys.